நாம ஒரு தீவிரமான விஷயத்த அலச போறோம். ஆமா. பத்திரிகை தர்மம், அப்புறம் அதோட நம்பகத்தன்மை பத்தி ஒரு கடுமையான விமர்சன கட்டுரைய நாம கையில எடுத்திருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் பத்திரிகை மோசடியும் வீரமணியின் நம்பகத்தன்மையும் அப்படிங்கிற தலைப்புல வந்த ஒரு கட்டுரை. ம். இது விடுதலை பத்திரிகை மேலயும், அதோட ஆசிரியர் வீரமணி மேலயும் ரொம்ப நேரடியான, கடுமையான குற்றச்சாட்டுகள வைக்குது. ஆமா. இந்த கலந்துரையாடலோட நோக்கம் என்னன்னா, இந்த கட்டுரை என்ன சொல்ல வருது, அது முன்வைக்கிற வாதங்கள் என்னென்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். முக்கியமா சொல்ல வேண்டியது, நாங்க இந்த கட்டுரையில இருக்கிறத அப்படியே உங்களுக்கு தரோம். இது எங்களோட கருத்து கிடையாது. சரி, இந்த கட்டுரையோட ஆரம்பமே ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஒரு கவிதையோட தொடங்குறாங்க இல்லையா? ஆமா. அது ஒரு நேரடியான தாக்குதல்னே சொல்லலாம். பாரதியாரோட புகழ்பெற்ற வரி, "யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல்." ஆமா, ஆமா. அந்த வரியை மாத்தி, யாமறிந்த பத்திரிகை ஆசிரியர்களிலே வீரமணியைப் போன்ற போலி பத்திரிகை ஆசிரியர் யாரும் இல்லை, இது உண்மை, வெறும் இகழ்ச்சி இல்லை அப்படின்னு ஆரம்பிக்குது. இது ரொம்ப வலுவான தொடக்கம். போலி பத்திரிகையாளர் அப்படின்னு முத்திரை குத்திடுறாங்க. கரெக்ட். இங்க நாம கவனிக்க வேண்டியது அந்த உத்தியத்தான். ஒரு பரவலா தெரிஞ்ச கலாச்சார குறியீட்ட இப்படி மாத்தி பயன்படுத்துறது, படிக்கிறவங்களோட கவனத்தை உடனே ஈர்த்திடும். அது மட்டும் இல்ல, முழு கட்டுரைக்குமான ஒரு துணியையும் இது அமைச்சிடுது. ஆமா. அதாவது வீரமணி தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு தற்காப்பு நிலைக்கு தள்ளப்படுறார். அப்போ இந்த போலி பத்திரிகையாளர் அப்படிங்கிற பட்டத்தை நியாயப்படுத்தத்தான் கட்டுரை முழுசு முயற்சி செய்யுது. அதுக்கு அவங்க என்ன ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க? 2 முக்கிய சம்பவங்கள மையமா வச்சு அவங்க இந்த கட்டுரை ஒரு தனிப்பட்ட நபர் மேல இருக்கிற தாக்குதல் மட்டும் இல்ல. இது செய்திகள் எப்படி சொல்லப்படுது, எது மறைக்கப்படுது, அது ஏன் முக்கியம்னு சில பெரிய கேள்விகளை எழுப்புது. நாம இன்னைக்கு அந்த கருத்துக்களை ஆராயத்தான் போறோம். சம்பவம் என்ன? முதல் சம்பவம் ஜூலை 2020 திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர்ல நடந்தது. விடுதலை நாளிதழ்ல மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதம், அவமதிப்பு, காவிகளால் சேதப்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு பெரிய தலைப்புச் செய்தி வருது. ஓகே. திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனால திறந்து வைக்கப்பட்ட சிலை அது. அத சில விஷமிகள் சேதப்படுத்திட்டாங்க. இதுக்கு காரணம் காவி அமைப்பு தான். இத கண்டிச்சு பல இடங்கள்ல போராட்டங்கள் நடக்குதுன்னு அந்த செய்தி சொல்லுது. ஓகே. அப்போ ஒரு சிலை சேதப்படுத்தப்படுது. ஒரு குறிப்பிட்ட அரசியல் தரப்பு மேல நேரடியா பழி போடப்படுது. இதுவே ஒரு பரபரப்பான செய்திதான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது? இங்கதான் கட்டுரையோட முக்கிய வாதம் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இங்கதான் விஷயமே. சுவாரஸ்யமாகுது. மூலக்கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இந்த செய்தி வந்த மறுநாளே காவல்துறை இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுறாங்க. மறுநாளேவா? ஆமா. ஆனா விடுதலை நாளிதழ் அந்த தொடர் செய்தியை வெளியிடவே இல்ல. நாள் போட்ட பரபரப்பான செய்திக்கு அப்புறம் ஒரு முழு அமைதி. ஒரு நிமிஷம், நான் சரியா புரிஞ்சுக்கிறேனா பாருங்க. ஒரு அரசியல் குழுவ குற்றம் சாட்டி விடுதலை பெரிய தலைப்புச் செய்தி போடுது. ஆனா காவல்துறை விசாரணை முற்றிலும் வேறொரு பக்கம் திரும்புதுங்கிறீங்க. ஆமா. இது மிகப்பெரிய திருப்பமா இருக்கே. அப்போ காவல்துறை யார கைது செஞ்சாங்க? மூலக்கட்டுரை சொல்றபடி சிலைய சேதப்படுத்தியது காவிகள் இல்ல. அப்போ மாறாக திமுகவை சேர்ந்த சிலர் தான் காரணம்னு காவல்துறை விசாரணையில தெரிய வருது. என்னது? இதுக்கு ஆதாரமா அந்த கட்டுரை 1/8/2020 தேதியிட்ட ஹிந்து தமிழ் திசை நாளிதழ்ல வந்த ஒரு செய்தியை மேற்கோள் காட்டுது. அதோட தலைப்பே மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டதாக வதந்தி, திமுக நகர செயலாளர் மீது வழக்கு அப்படின்னு இருக்கு. என்ன சொல்றீங்க? புகார் கொடுத்தவர் மேலேயே வழக்கா? இது நம்பவே முடியலையே. ஆமா. அப்போ அந்த ஹிந்து தமிழ் திசை செய்தி என்ன சொல்லுது? அந்த செய்தியின்படி சிலைய மர்ம நபர்கள் சேதப்படுத்திட்டாங்கன்னு புகார் கொடுத்த திமுகவின் மீஞ்சூர் நகர செயலாளர் மோகன்ராஜ் மேலையும் இன்னும் 4 பேர் மேலையும் சமூக வலைதளங்கள்ல வதந்தி பரப்பினதுக்காக 3 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அடடே. அதாவது யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களே இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கலாம்னு காவல்துறை சந்தேகப்படுது. இதுதான் அந்த மூலக்கட்டுரை முன்வைக்கிற ஆதாரம். இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஆனா விடுதலை பத்திரிக்கை அந்த தொடர் செய்தியை கவனிக்காம விட்டுருக்க வாய்ப்பு இருக்குல்ல? சில சமயம் செய்திகளை தவற விடுவது சாகசந்தானே. நல்ல கேள்வி. ஆனா மூலக்கட்டுரை இதை ஒரு தற்செயலான தவறா பார்க்கல. அது இத செய்தி மோசடி, அறிவு மோசடின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல சொல்லுது. ஓ. அவங்களோட வாதம் என்னன்னா, ஒரு அரசியல் கூட்டாளியை காப்பாத்துறதுக்காக இந்த உண்மை திட்டமிட்டே மறைக்கப்பட்டதுங்கிறது தான். இங்கதான் அந்த கட்டுரை அறிவு நாணயம், அதாவது இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வருது. அறிவு நாணயமா? அதுக்கு என்ன அர்த்தம்?
கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒரு பத்திரிகையாளரோட வேலை தகவல்களை நேர்மையா மக்களுக்கு கொண்டு சேர்க்கறது தான் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு பங்குச் சந்தை தரகர் ஒரு பங்குக்கு மதிப்பில்லையேன்னு தெரிஞ்சு அதை உங்ககிட்ட வித்தா அது மோசடி. ஆமா, அது மோசடிதான். அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் அரசியல் லாபத்துக்காக ஒரு பொய்யான அல்லது முழுமையில்லாத செய்தியை மக்களுக்கு வித்தா அதுவும் ஒருவித அறிவு மோசடிதானேன்னு இந்த கட்டுரை கேள்வி கேட்குது. புரியுது. முதல் நாள் போட்ட பரபரப்புச் செய்திக்கு பிறகு அது தப்புன்னு தெரிய வரும்போது அதே முக்கியத்துவத்தோட அந்த திருத்தத்தையும் வெளியிடுவதுதான் ஒரு பத்திரிகையோட தார்மீக பொறுப்பு. அதை செய்யாததுதான் இங்க பிரச்சனைன்னு கட்டுரை வாதிடுது. சரி, இந்த முதல் உதாரணம் தங்களுக்கு வசதி இல்லாத ஒரு உண்மைய புதைச்சத பத்தி பேசுது. ஆனா கட்டுரையோட அடுத்த வாதம் இதை விட இன்னும் தீவிரமானது. இது ஒரு உண்மைய மறைக்கிறத பத்தி இல்ல, மொத்தமா ஒரு பொய்ய உருவாக்குறத பத்தி. இங்கதான் அந்த 800 வருஷம் பழைய கோயில் கதை வருது இல்லையா? ஆமா, கரெக்ட். இரண்டாவது உதாரணம் ஜனவரி 5, 2026 தேதியிட்ட விடுதலை நாளிதழ்ல வந்த ஒரு செய்தி. கோயிலாவது கொழுக்கட்டையாவது அப்படிங்கிற தலைப்புல ஒரு செய்தி வருது. அதுல டெல்லியில RSS அமைப்பு தன்னோட பல நூறு கோடி ரூபாய் செலவுல கட்டின ஒரு புது கட்டடத்துக்கு பார்க்கிங் வசதி செய்யறதுக்காக 800 வருஷம் பழமையான ஒரு இந்து கோயிலை இடிச்சு தரைமட்டமாக்கிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தது. என்னது, 800 வருஷம் பழமையான ஒரு கோயில பார்க்கிங்குக்காக இடிச்சாங்களா? இது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. இது உண்மையா நடந்தா அது மிகப்பெரிய செய்தி. ஆனா மூலக்கட்டுரை இதை ஏத்துக்கலையா? துளி கூட ஏத்துக்கல. மூலக்கட்டுரை இந்த செய்தியை ஒரு முழுமையான வதந்தின்னு நிராகரிக்குது. இது வாட்ஸ்அப் மாதிரியான சமூக ஊடகங்கள்ல இருந்து எந்த விதமான உண்மை சரிபார்ப்பும் இல்லாம அப்படியே எடுக்கப்பட்ட தகவல்னு அது வாதிடுது. ஓ அப்படியா? ஒரு செய்தி வரும்போது அதோட உண்மைத்தன்மையை சரிபார்க்காம வெளியிடுவது எவ்வளவு பெரிய குறைபாடுன்னு கட்டுரை கேள்வி எழுப்புது. அப்போ அந்த செய்தியோட வந்த புகைப்படம் கோயில் இடிக்கப்படுற மாதிரி புகைப்படம் இல்லாம இந்த மாதிரி ஒரு செய்தியை போட்டிருக்க மாட்டாங்களே. நல்ல பாயிண்ட். கட்டுரை அதையும் விளக்குது. அந்த செய்தியோட வந்த இடிப்பு புகைப்படம் உண்மையில குஜராத்ல பாவ்நகர் பகுதியில சாலை ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக இடிக்கப்பட்ட ஒரு கோயிலுடையது. குஜராத்லயா? ஆமா, டெல்லியில நடந்த சம்பவத்துக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தோட புகைப்படத்தை இன்னொரு இடத்துல நடந்ததா சொல்லி வெளியிடுவது எவ்வளவு பெரிய பிழைன்னு இது காட்டுது. சரி, அப்போ டெல்லியில உண்மையிலே என்னதான் நடந்தது? கோயில் இடிக்கப்படவே இல்லையா? மூலக்கட்டுரை டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியை மேற்கோள் காட்டி டெல்லியில உண்மையில என்ன நடந்ததுன்னு விளக்குது. டெல்லி மாநகராட்சி, அதாவது MCD, கரோல்பாக் பகுதியில பொது பாதுகாப்புக்கு ஆபத்தானவேன்னு அறிவிக்கப்பட்ட 4-5 கட்டிடங்களை இடிச்சிருக்கு. சரி. இதுல RSS அமைப்பு கூட தனக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை தாமாகவே முன்வந்து அகற்றியிருக்கு. ஆனா அந்த இடத்துல 800 வருஷம் பழமையான கோயில் எதுவும் இடிக்கப்படவே இல்லைங்கிறது தான் கட்டுரையின் மையவாதம். ஓகே, அப்போ உண்மைகள் முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. ஆனா மூலக்கட்டுரையோட விமர்சனம் வெறும் இந்த உண்மை சரிபார்ப்போட நின்னுடலையே, அது இதை விட ஆழமா போகுது இல்லையா? இங்கதான் கட்டுரையோட மிக முக்கியமான விமர்சனமே வருது. ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க. இல்லாத ஒரு 800 வருஷ கோயில் பத்தின ஒரு பொய்ச் செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆனா டெல்லி குளிர்ல உண்மையிலேயே வீடுகளை இழந்து தவிச்ச குடும்பங்களோட, குறிப்பா பெண்களோட நிஜமான துயரம் அதே பத்திரிகையால முழுசா புறக்கணிக்கப்படுதுன்னு அந்த கட்டுரை சொல்லுது. இத வச்சு அது ரொம்ப சங்கடமான ஒரு கேள்வியை கேக்குது. இங்க எது உண்மையான செய்தி? ஒரு கற்பனையான கட்டிடம் இடிக்கப்பட்டதா அல்லது நிஜமான மனிதர்கள் பாதிக்கப்பட்டதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ மூலக்கட்டுரை என்ன சொல்ல வருதுன்னா, சமூகத்தின் மேல உண்மையான அக்கறை இருந்திருந்தா பாதிக்கப்பட்ட அந்த மக்களோட கதையை தானே சொல்லியிருக்கணும். அதேதான். கட்டுரையோட வாதம் என்னன்னா, அவங்க நோக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுறது இல்ல, RSS தாக்குவது மட்டும்தான். சரி. உண்மையான மனித துயரத்தை புறக்கணிச்சுட்டு ஒரு அரசியல் எதிரியை தாக்க ஒரு பொய்யான செய்தியை பயன்படுத்துறதா இங்க கடுமையா விமர்சிக்கப்படுது. அப்போ இந்த 2 உதாரணங்களையும் வச்சு பார்க்கும்போது ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. முதல் சம்பவத்துல உண்மைய மறைக்கிறது, 2வது சம்பவத்துல பொய்ய உருவாக்குறது. சரியா சொன்னீங்க. இந்த மூலக்கட்டுரை ஒருதலைப்பட்சமான ஊடகங்கள் பயன்படுத்துற ஒரு 2 முனை தாக்குதல் உத்தியை முன்வைக்குது. முதல்ல சொல்லாமல் விடும் பாவம், அதாவது sin of omission. உங்க கொள்கைக்கு எதிரான உண்மைகளை பெரியார் சிலை விஷயத்துல மாதிரி வசதியா மறந்துடுறது. 2வது செய்துவிடும் பாவம், அதாவது sin of commission. தேவைப்படும்போது RSS கோயில் வதந்தி மாதிரி ஒரு பொய்யான கதையை உருவாக்குறது. இந்த 2ம் நடக்கிறத பார்க்கும்போது இது வெறும் சார்பு நிலை இல்ல, இது ஒரு திட்டமிட்ட ஏமாற்று வேலைன்னு அந்த கட்டுரை வாதிடுது. இந்த 2 உதாரணங்களையும் வச்சு
கட்டுரை ரொம்ப கடுமையான ஒரு முடிவுக்கு வருது. அதுவும் ஆசிரியர் கி. வீரமணிய போலி பத்திரிகை ஆசிரியர்னு சொல்லுது. இது ரொம்ப கடுமையான வார்த்தை. ஆமா. இந்த 2 உதாரணங்களை மட்டும் வச்சுதான் கட்டுரை இந்த முடிவுக்கு வருதா, இல்ல இது மாதிரி வேற சம்பவங்களும் நடந்திருக்குன்னு பரந்த பார்வையில விளக்குதா? இந்த கட்டுரை இந்த 2 சம்பவங்களையும் ஒரு தனிப்பட்ட நிகழ்வுகளா பார்க்கல. இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடோட வடிவங்களா, அதாவது பேட்டர்ன்ஸா காட்டுது. இந்த 2 உதாரணங்களும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்பு நிலைக்காக பத்திரிகை தர்மத்தோட அடிப்படையான அறிவு நாணயத்தை எப்படி மீறலாங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள்னு அது வாதிடுது. அப்போ அதனாலதான் இந்த கடுமையான வார்த்தையை பயன்படுத்துது. ஆமா. அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள்ல வர்ற சரிபார்க்கப்படாத தகவல்கள் முக்கிய பத்திரிகைகள்ல இடம்பெறும்போது ஏற்படுற ஆபத்தையும் இது தெளிவா காட்டுது. இந்த முழு விவாதமும் நம்ம செய்திகளை எப்படி பார்க்கறோம், எப்படி எடுத்துக்கிறோம்னு ஒரு சுய பரிசோதனை செய்ய வைக்குது. ஒரு பரபரப்பான செய்தி வருது, நாம அதை நம்பிடுறோம். ஆனா அதுக்கப்புறம் வர்ற தொடர் செய்திகளை நாம எவ்ளோ தூரம் கவனிக்கிறோம்? கரெக்ட். ஒரு செய்தியில வர்ற புகைப்படத்தோட மூலத்தை நம்ம கேள்வி கேட்கிறோமா, இல்ல முதல் செய்தியோட தாக்கத்திலேயே நின்னுடுறோமா? இது நாம கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நிச்சயமா. இது வாசகர்களாகிய நமக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்னு காட்டுது. இந்த விவாதத்துல இருந்து நாம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த மூலக்கட்டுரை போலி செய்திகள் மற்றும் சார்புநிலை செய்திகள் பத்தி விரிவாக பேசுது. ஆனா சொல்லப்படாத செய்திகளை பத்தி என்ன? சொல்லப்படாத செய்திகளா அப்படின்னா? இதே மூலக்கட்டுரை தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மாதிரியான பல நிகழ்வுகள் பத்தின செய்திகளை விடுதலை வெளியிடவே இல்லைன்னு போகிற போக்குல குறிப்பிடுது. ஓ, எப்படி சொல்லப்படுகின்றன என்பதில் இருக்கா, அல்லது எந்த செய்திகள்லாம் சொல்லப்படவே கூடாதுன்னு தேர்ந்தெடுக்கப்படுவதில் இருக்கா? ஆமா. எது முக்கியமான செய்தி, எது முக்கியமில்லாததுன்னு யார் தீர்மானிக்கிறாங்க? எது புறக்கணிக்கப்படுது, ஏன்? இதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்.